ஸோ இன்னைக்கு வந்து 2வது நாள். ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் என்ன போயிட்டு இருக்கு யூஏஇல அப்படின்ட்டு. என்ன கேட்டால் இது அடுத்த கட்டத்தை எட்டியிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஈரானோட அந்த பிரைம் சுப்ரீம் லீடர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த டைம்ல வந்து எனக்கு வர்ற மெசேஜஸாக இருக்கட்டும் சரி, இல்லை என்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது ஒன்றே ஒன்று மட்டும் புரியுது. யூஏஇல இருக்கவங்கள விட இந்தியாவில் இல்லை மற்ற நாடுகளில் எல்லாருக்கும் இருக்க பயமும் பதற்றமும் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன்னா அவங்களோட அண்ணா, தம்பி, அக்கா, அப்பா, அம்மா, அவங்களோட சொந்தங்கள் எல்லாருமே இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு 2-3 மெசேஜஸ்லாம் பார்த்தேன். ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்தது. ஒருத்தர் வந்து அவங்க ஒய்ஃப் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் துபாய் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணிருக்காரு போல இருக்கு. உங்களுக்கு தெரியும் ஏர்போர்ட்டில் ஒரு டெப்ரிஸ் வந்து விழுந்து அந்த ஒரு இன்சிடென்ட் ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ அந்த சவுண்டு கேட்டுட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட காலில் இருந்தபோது சொல்லியிருக்காங்க, இங்கே ஏதோ சத்தம் வருது, நல்ல வேலை இந்த மாதம் சம்பளம் உனக்கு அனுப்பிட்டேன், அது போதும் எனக்கு அப்படின்ட்டு ஃபோன் கட் பண்ணிட்டு எனக்கு வேலை இருக்குன்னு கிளம்பிட்டாராம். அவங்க என்ன நினச்சிருப்பாங்க அந்த நைட் ஃபுல்லாக. ரொம்ப டஃப்பான டைம்ஸ் இது. யூஏஇல வாழ்கிற முக்கால்வாசி பேர் அவங்களோட ஃபேமிலி இந்தியாவில் நல்லா இருக்கணுன்றதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்க தான். ஸோ இங்கே இப்போவும் அவங்களுக்கு தோன்ற ஒரு விஷயம், நமக்கு என்னன்னாலும் ஃபேமிலி சேஃபாக இருக்கணும், ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படின்ற சில இன்சிடென்ட்ஸ் வந்து இப்போ நான் லைவாக பார்த்தேன். உங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாம் எங்கள் கூட இருக்குன்னு தெரியும். ஹோப்ஃபுல்லி எல்லாமே சீக்கிரம் சார்ட் அவுட் ஆயிரும். கீப் அஸ் அண்ட் ப்ரேயர்ஸ். நமக்கு க்ளோஸ் ஆனவங்க கூட இந்தியாவில் மறுபடியும் போய் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அது கண்டிப்பாக தான் நடக்க தான் போகுது. பிகாஸ் யூஏஇ நம்மளை பார்த்துக்கும். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட்.